கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். இந்த கொசு தொல்லை தாங்க முடியலையே. நிம்மதி, கொஞ்சம் டிவி ரிமோட்டை கொடு. ரிமோட்லாம் கொடுக்க முடியாது, நான் பாட்டு கேட்கணும். நீ பாடுற பாட்டெல்லாம் என்னால கேட்க முடியாது. ஃபர்ஸ்ட் ரிமோட்டை கொடு. கொடுக்க முடியாதுண்ணா. அப்பா நிம்மதி, சொல்லு நிம்மதி. அப்பா, அண்ணன் என் கூட சண்டை போட்டே இருக்கான்ப்பா. ஜோயல், என்ன வேணும் உனக்கு? ஏன் பாப்பாட சண்டைக்கு போறா? அப்பா, அவன் என்ன பண்ண தெரியுமா? நேத்து மணி தரல, நீ மணி தரல. நேத்து இன்னைக்கு என்ன என்ன தரல தரல. இப்படி பண்ணிட்டு இருக்கா. இது என்ன போறாங்க அப்படிங்க. ஏன் ஜாப் பண்ணீங்க? கேட்க மாட்டீங்கப்பா. நான் சொன்ன புரியுது மாட்டீங்கப்பா. ஏன் பாத்து பண்ணீங்க? சொல்லுங்க சொல்லுங்க. ஏன் பாத்து பண்ணீங்க? சொல்லுங்க. அப்பா, இல்லப்பா, அண்ணன் தான். இப்படி என்ன பேசுறீங்க? அவங்க பண்ணி சாப்பிடலாம் சாப்பிடுறது சாரியா? சூப்பர் டேஸ்ட் இருந்துச்சு. சாப்பிட ரொம்ப இதா இருந்துச்சு. நேத்து நான் அப்படியே பண்ணா, நீங்க அப்படியே பண்ணா, நாளைக்கு அப்படியே பண்ணா, என்ன பண்ணீங்க? தெரியல. பாவம் வந்து நீங்க கரெக்ட்டா சொல்லுங்க. போதும், ரெண்டு பேரும் கொஞ்சம் நிறுத்துங்க. மோகன் சி லாசரஸ் ஐயா நேத்து என்ன சொன்னாங்க? யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், நீங்கள் நியாயந்திருக்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். இதோ நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார். மத்தவங்கள பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்கப்பா. ஆமாப்பா. அப்புறம் ஏன் ரெண்டு பேரும் இப்படி சண்டை போடுறீங்க? இனி நான் சண்டை போட மாட்டேன்ப்பா. நானும் சண்டை போட மாட்டேன்ப்பா. இதே மாதிரி எப்பயும் ரெண்டு பேரும் சமாதானமாவே இருங்க. ஓகேப்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.